இனிய காலை வணக்கம். புலந்திருக்கின்ற இந்த அழகான காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் மற்றும் ஒரு தலைவாசல் நிகழ்ச்சியோடு. தலைவாசல் நிகழ்ச்சி என்றும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை அம்சங்களையும் உங்களுக்காக சுமந்து வர தயாராக இருக்கின்றது. பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், நாங்கள் நவீனத்துவங்களோடு அதிக அளவில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கையடக்க தொலைபேசியாக இருக்கட்டும், செல்ஃபி எடுப்பதாக இருக்கட்டும். இதனால் நாங்கள் எவற்றை இழக்கின்றோம் என்று பார்த்தால், நாங்கள் அந்த நொடியில் அனுபவிக்க வேண்டிய பல விடயங்களையும் மறந்து விடுகின்றோம், தவற விடுகின்றோம். காரணம், எங்களுடைய நோக்கம் எல்லாம் அதை எப்படியாவது சமூக வலைத்தளங்களில் தெரியப்படுத்திவிட வேண்டும், நாங்கள் இப்படி ஒரு விடயத்தை செய்கின்றோம் என்று, அல்லது செல்ஃபி எடுத்துவிட வேண்டும். இப்படி நாங்கள் குறுகிய ஒரு எண்ணப்பாட்டில் இருப்பதால் எங்கள் வாழ்க்கையை அந்தந்த நொடிகளில் அனுபவிக்க தவறிவிடுகின்றோம். இப்போது வாருங்கள் தலைவாசலின் ஒவ்வொரு அம்சங்களாக பார்த்துவிட்டு வருவோம். தலைவாசலின் அடுத்த அம்சம் யாவரும் கேளீர். யாவரும் கேளீரில் இன்றைய தினம் நாங்கள் இதை பற்றி பேச போகின்றோம் என்றால், ஒரு 3 மாதங்களுக்கு முன்வரை நாங்கள் அதிக அளவில் எங்களுடைய சுகாதார பழக்க வழக்கங்கள் மீது கவனம் செலுத்தி இருந்தோம். காரணம், கோவிட் தொற்று ஏற்பட்டுவிடும் என்று அந்த பயம். ஆனால் இப்போது இலங்கையில் கோவிட் தொற்று இல்லையே, இதன் பிறகு நாங்கள் ஏன் அவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் போன்ற அலட்சியம் எங்கள் மனதில் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனாலும் எங்கள் நாட்டில் கோவிட் தொற்று சமூக பரவல் இல்லை என்பது உண்மையான அதே அளவிற்கு உலக அளவில் இன்னும் அந்த கோவிட் தொற்று தீவிரமாக இருக்கின்றது என்பது உண்மைதான். ஆகவே இந்த தீவிர நிலையில் சிகிச்சை முறைகள் சார்ந்து, மருத்துவம், சுகாதார அணுகுமுறைகள் சார்ந்து ஒரு முன்னேற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்றால், அந்த முன்னேற்ற நிலை எவ்வாறாக அமைந்திருக்கின்றது, சமகாலத்தில் அதை நாங்கள் எப்படி அணுகிக் கொண்டிருக்கின்றோம், இதை பற்றி தான் இன்றைய தினம் தலைவாசலின் யாவரும் கேளீர் பேச காத்திருக்கின்றது. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தலைவாசலின் யாவரும் கேளீர் பகுதிக்கு வந்தாயிற்று. யாவரும் கேளீரில் இன்று நாங்கள் எதை பற்றி பேச போகின்றோம் என்று பார்த்தால், அண்மை காலமாக நாங்கள் ஒரு 6 மாதங்கள் COVID-19 என்ற வார்த்தை எங்களுக்கு மிகவும் சர்வசாதாரணமாக பழக்கப்பட்டுவிட்ட ஒரு வார்த்தையாக மாறியிருக்கின்றது. எவ்வளவுதான் நாங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பல விடயங்களை பேசியிருந்தாலும், அண்மை காலத்தில் அந்த அளவிற்கு நாங்கள் இந்த கொரோனா வைரஸ் அல்லது COVID-19 தொற்று பற்றியதான விழிப்புணர்வோடும் அல்லது அது பற்றியதான புதிய புதிய தகவல்களோடும் நாங்கள் நெருக்கமாக இருக்கின்றோமா என்று கேட்டால், அதில் ஒரு தொய்வு நிலை எங்கள் மத்தியில் இருக்கின்றது என்பது உண்மை. ஆகவே அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தலைவாசலின் யாவரும் கேளீர் பேச போகின்ற விடயமாக COVID-19 பற்றிய தற்கால சூழ்நிலை எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி இருக்கு. பொதுவாக அதனுடைய மருத்துவ விடயங்களாக இருக்கட்டும், அல்லது தடுப்பூசிகள், சிகிச்சை முறைகள், அது பரவுகின்ற வீதம், இவ்வாறான விடயங்கள் பற்றியதான தரவுகளை நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுக்குள் புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றோம், அறிந்து வைத்திருக்கின்றோம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைய தினம் இந்த கலந்துரையாடல் அமைய காத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்களோடு இதை பற்றி கலந்துரையாடுவதற்காக இணைந்திருக்கின்றார் மெல்ஸ்ட்ரா ஹெல்த் குழுமத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் டாக்டர் தியாகராஜா இறைவன் அவர்கள். இவரோடு தான் இன்றைய தினம் நாங்கள் COVID-19 பற்றிய தற்கால சூழ்நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி கலந்துரையாட காத்திருக்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆமாம், நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களை சந்தித்திருக்கின்றோம் தலைவாசல் வாயிலாக. பொதுவாகவே இந்த COVID-19 தொற்று காலத்தில் அந்த தொற்று தீவிரமாக பரவி வருகின்றது என்ற அச்சம் இருந்த போது எங்களிடம் மிகவும் அவதானமாக செயல்பட்டோம். அதனால் தான் இலங்கையில் முடிந்த அளவு நாங்கள் அதை விரைவாக அதிலிருந்து வெளியேறி வெற்றி கண்டிருக்கின்றோம். இருந்த போதிலும் தற்போது உலகமெங்கும் கொரோனா இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எங்களிடம் அது பற்றியதான அந்த தேடலும் புதிய புதிய விடயங்களை தெரிந்து கொள்வதற்கான அந்த அச்சநிலை என்பது இல்லாமல் போய்விட்டது, ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆகவே ஆரம்பத்தில் நாங்கள் கொரோனா தொற்று பற்றியதான சூழ்நிலை இப்போது சமகாலத்தில் எவ்வாறு இருக்கின்றது உலகளாவிய ரீதியில், அதை பற்றி ஆரம்பத்தில் உங்களுடைய அபிப்பிராயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இலங்கையை பொறுத்தளவிலே கோவிட் வியாதியிலிருந்து தற்பொழுது ஒரு விடுபட்ட நிலையிலே தான் காணப்படுகின்றது. இதற்கு பொதுமக்களாகிய நாங்கள் மற்றும் எமது அரசாங்கம், முப்படையினர், மருத்துவ தொழிலாளர்கள் அனைவருடைய கடின உழைப்பின் பலனாக இன்று நாங்கள் ஒரு கோவிடிலிருந்து ஒரு விடுதலை பெற்ற ஒரு நிலையிலே இருக்கின்றோம். ஆனால் இது நிரந்தரமான ஒரு விடுதலை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், உலக அளவை பார்த்திருக்கிறானால் உலகத்திலே இன்னும் கோவிட் வியாதியினுடைய தாக்கம் மிக தீவிரமான நிலையில் இருக்கின்றது. குறிப்பாக எமது அயல் நாட்டிலே இந்தியாவை எடுத்துக்கொண்டீர்களானால், அங்கே அந்த நிலைமையை எப்படி கட்டுப்படுத்துவது என்று ஒரு தெரியாத நிலையிலே இருக்கின்ற ஒரு காலப்பகுதியிலே 14 கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கின்ற எமது இலங்கை தீவிலே இருக்கக்கூடிய நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம்.
என்றுதான் குறிப்பிட வேண்டும். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று உலகமெங்கும் இன்னும் அந்த தீவிர நிலை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதேவேளை ஆரம்பத்தில் இந்த COVID-19 என்பது எங்கள் அனைவருக்குமே புதிதாக இருந்த போது இதற்கான பரிசோதனைகள் முறைகளாகட்டும் அல்லது சிகிச்சை முறைகளாக இருக்கட்டும், இதனுடைய அறிகுறிகள் தொடங்கி அனைத்துமே எங்களுக்கு புதிதாக இருந்தன. ஆனால் காலம் செல்ல செல்ல இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மூலமாக நாங்கள் படிப்படியாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம் இந்த விடயத்தை அணுகுவதில். ஆகவே ஆரம்பத்தில் நாங்கள் இது பற்றிதானே இந்த பரிசோதனை முறைகள் அது எவ்வளவு தூரம் இப்போது முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது, புதிய விடயங்கள் அதில் என்னென்ன சேர்க்கப்பட்டிருக்கின்றன, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? ஆம், இதற்கு இந்த விடயத்துக்கு செல்வதற்கு முன் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். என்னென்னு சொன்னால், கோவிட் போன வருடம் நவம்பர் டிசம்பர் மாதம் சீனாவிலே ஆரம்பித்திருந்தது. ஆனால் உலக அளவிலே அந்த பேண்டமிக் என்று பிரகடனப்படுத்தப்பட்டது எப்படி என்றால், எப்பொழுது என்றால் மார்ச் மாதம், பிப்ரவரி மார்ச்சிலே பிரகடனப்படுத்தப்பட்டது. அதாவது உலகம் முழுக்க இந்த வியாதி பரவி இருக்கின்றது என்ற நிலையிலே. அந்த நிலையிலே இறப்பவர்களின் விகிதம் மிகவும் அதிகமாக இருந்தது. இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த 6 மாதங்களிலே மருத்துவத்துறையிலே பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது இந்த கோவிட் வியாதியை பற்றி. குறிப்பாக சொல்வதனால் சிகிச்சை முறை, இது ஒரு வைரஸ் வியாதி. இந்த கோவிட் என்பது ஒரு வைரஸ். HIV ஏற்படுவதும் ஒரு வைரஸினால் தான், சாதாரணமாக தடிமல் ஏற்படுவதும் ஒரு வைரஸினால் தான், டெங்கு நுளம்பினால் ஏற்படுவதும் ஒரு வைரஸ் வியாதி தான். இதுவும் ஒரு வைரஸ் வியாதி. வைரஸ் வியாதிக்கு மருந்து என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். அதனை கண்டுபிடித்து அதனை செயல்படுத்துவது என்பதற்கு பல நாட்கள் ஆகும். ஆனால் இந்த வியாதி எல்லோரும் ஆரம்ப காலத்திலே நினைத்திருந்தார்கள், இந்த வியாதியினால் சுவாச பையிலே அல்லது நுரையீரலிலே தான் அதிகமாக பாதிப்புகள் ஏற்படுகிறது, நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சுவிட கஷ்டமாக இறப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்று ஆரம்பத்திலே நாங்கள் கணித்திருந்தோம். ஆனால் தற்பொழுது அந்த நிலை மாற்றமடைந்து இது ஒரு இரத்த குழாய்களிலே ஏற்படக்கூடிய சில அடைப்புகள் மற்றும் உடம்பிலே இந்த நோய் எதிர்ப்பு உடம்பு அந்த வைரஸுக்கு எதிராக தரக்கூடிய எதிர்ப்பு விளைவுகளின் காரணமாகத்தான் இந்த இறப்பு ஏற்படுகிறது என்று தற்பொழுது நாங்கள் கண்டறிந்துள்ளோம். இது இந்த நுரையீரலினால் மட்டும் ஏற்பட்ட இழப்பு மட்டும் கிடையாது, அதனால் ஏற்படுகின்ற மற்ற பாதிப்புகளும். பார்த்தீர்களானால் எமது இப்பொழுது சில நாட்களுக்கு முன்பு கூட பிரபல பாடகர் ஒருவர் உயிரிழந்திருந்தார். அவருக்கு கோவிட் வியாதி ஏற்பட்டு அதன் பின்பு அந்த வைரஸ் ஆனது ஒருவருடைய உடம்பில் இருக்கும் பொழுது ஒரு 7 நாட்கள் 14 நாட்களின் பின்பு அந்த வைரஸ் தானாகவே போய்விடும். ஆனால் அந்த வைரஸின் தாக்கத்தினால் தான் அந்த தாக்கம் அது உடம்பு அவயங்களிலே ஏற்படக்கூடிய தாக்கத்தின் காரணமாகத்தான் உயிரிழப்பு ஏற்படுகிறது. இப்பொழுது மார்ச் ஏப்ரல் மாதத்தை பார்த்தால் உலகம் முழுக்க சரியான அளவிலே உயிரிழப்புகள் அதிகமாக இருந்தாலும் தற்பொழுது இருக்கின்ற தரவுகளின்படி உயிரிழப்புகளின் அளவு குறைந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பிய நாடுகள், இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளிலே 1500க்கும் அதிகமானவர்கள் நாளொன்றுக்கு இறந்து கொண்ட நிலை இருந்தது. அதே சமயத்தில் அமெரிக்காவிலே கூட 1500 1300 என்று சொல்லக்கூடிய அளவிலே 900 வரை கூட ஒரே நாளிலே இறப்புகள் இருந்தன. இன்று பார்த்தீர்களானால் அங்கே சில 100களிலே அது குறைவடைந்திருக்கின்றது. இதற்கு காரணம் 2 விஷயம். ஒன்று, வைத்தியர்களாகிய நாங்கள் அந்த கோவிட்டினால் ஏற்படக்கூடிய இறப்பு எதனால் ஏற்படுகின்றது என்பதனை தற்பொழுது தெளிவாக அறிந்துள்ளோம். ஒன்று. இரண்டாவது, அதற்கு சில மருந்து முறைகளையும் சிகிச்சை முறைகளையும் தற்பொழுது நாங்கள் ஓரளவுக்கு அறிந்துள்ளோம். ஆகவே இன்னும் பார்த்துக்கலாம், இன்னொரு 6 மாதம் கழித்து இதே நாங்கள் கதைக்கும் பொழுது அந்த சமயத்திலே கோவிட் இதுதான் மருந்து என்று சொல்லக்கூடிய நிலை கூட ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே 2 விஷயம். இறப்புக்கு குறைவாக இருப்பதற்கு காரணம் ஒன்று எங்களுக்கு எதனால் இறப்பு ஏற்படுகிறது என்பதை தற்பொழுது நன்றாக அறிந்துள்ளோம். இரண்டாவது, அதுக்கு சப்போர்ட்டிவ் மெடிசின்ஸ் என்று சொல்லக்கூடிய சில மருந்து வகைகள், ஆன்டிவைரலும் இருக்கின்றது. மற்றும் ஒரு 2 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டீராய்டு இருக்கிறது, டெக்ஸாமித்தோசோன் என்று கிடைக்கின்றது. அதனை பாவிப்பதன் மூலமாகவும் அந்த இறப்பு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களிலிருந்து குறைக்கிற ஒரு அளவு இருக்கின்றதனால் இறப்பு குறைவாக இருக்கிறது. அதே சமயத்தில் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், அப்படி இருந்தால் ஏன் டாக்டர் இந்தியாவிலே இறப்புகள் இன்று கூட 1000க்கும் அதிகமாக இருக்கிறது, ஏன் அமெரிக்காவிலே குறைந்தது? இதற்கு காரணம் பல காரணங்கள் உண்டு. முதல் காரணம் என்னென்று சொன்னால், இந்தியாவிலே மருத்துவத்துறை அந்த கிராமப்புறங்கள் வரைக்கும் சென்றடையவில்லை. இலங்கையை எடுத்துக்கொண்டால் இலங்கை ஒரு முன்னோறி வருகின்ற நாடாக இருந்தாலும் எமது நாட்டிலே மருத்துவ சுகாதாரத்துறை
மிகவும் அந்த கீழ் மட்டத்து அளவுக்கும் சென்று இருக்கின்றது. அடுத்ததாக படிப்பறிவு. இலங்கையை பொறுத்தளவிலே நாங்கள் முன்னேறி வளர்ச்சி அடைகின்ற நாடாக இருந்தாலும் 100க்கு 100% படிப்பறிவு இருக்கின்றது தான் நான் குறிப்பிட வேண்டும். ஆகவே வளர்ச்சி அடைந்த நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது இலங்கை மிகவும் ஒரு தரமான நிலையில் இருக்கிறது. ஆனால் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கிராமப்புறங்களிலே தற்பொழுது கோவிடின் தாக்கம் நகரத்தை விடுத்து கிராமத்துக்கு சென்றுள்ளதாக தற்பொழுது ஊடகங்களின் மூலமாக அறிந்திருந்தேன். அங்கே மருத்துவ வசதிகள் மிக மிக குறைவாக இருக்கின்றது. அதே சமயத்திலே அது ஒரு பெருங்கடல், சமுத்திரம். அந்த சமுத்திரத்திலே என்ன நடக்கின்றது என்று சொல்ல முடியாத ஒரு நிலை இல்லையா? அது அரசாங்கத்தாலேயே முடியாத ஒரு நிலை தான் இருக்கின்றது என்று சொல்ல தவிர இது மருத்துவத்தாலோ அல்லது இந்த விஷயம் தெரியாமலோ ஒரு இறப்புகள் இல்லை. அங்கே மருத்துவத்துறை இன்னும் சரியாக சென்றடையவில்லை என்றுதான் நான் கூறுவேன். சிறப்பு. அதேவேளை எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு விடயம், நாங்கள் பரவலை முடிவு அவரும் கீழீரில் இன்றைய தினம் நாங்கள் இப்போதைய சூழ்நிலையில் சமகாலத்தில் COVID-19 பற்றியதான புதிய விடயங்கள் எவ்வாறு அணுகப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, சிகிச்சைகள், அது மாத்திரமல்லாமல் பரிசோதனைகள் முறைகள் சார்ந்து என்பதாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் டாக்டர் இறைவன் அவர்களோடு. அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போது பேச வேண்டியது சிகிச்சை முறைகள். சிகிச்சை முறைகளில் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போன்று ஆரம்பத்தில் ஒரு தடுமாற்றம் எங்களிடம் இருந்தாலும் இப்போது நேர்த்தியாக இனம் காண்பதாக கூறியிருந்தீர்கள். ஆகவே சிகிச்சைகளை நாங்கள் இப்போது எப்படி அணுகுகின்றோம்? பல வகையான சிகிச்சை முறைகள் கூறப்பட்டிருந்தாலும் தற்பொழுது உலக சுகாதார நிறுவனத்தினால் இந்த குறிப்பிட்ட சிகிச்சை முறைகள் தான் சரியானவை என்று அறியப்பட்டுள்ளது. ஆரம்பத்திலே இந்த மலேரியாவுக்கு பாவிக்கக்கூடிய மருந்துகளை பாவிப்பதனால் அந்த இது கோவிடை குறைக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவி இருந்தாலும் தற்பொழுது அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளின் காரணமாக உலக சுகாதார நிறுவனம் அந்த மருந்தை பாவிக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயத்திலே அந்த ஒரு ஆன்டிவைரல் ராம்டிசிவிர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்டிவைரல் மெடிசின் மருந்து தற்பொழுது இது ஒரு இன்ஜெக்ஷனில் இருக்கக்கூடியது, திரவ நிலையில் இருக்கக்கூடிய மருந்து தற்பொழுது கோவிடுடைய ஒருவர் மருத்துவமனையில் இருந்தால் 15 நாட்கள் சாதாரணமாக அவர் இருக்க வேண்டியிருந்தால் இந்த மருந்தை கொடுப்பதன் மூலமாக அவருடைய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அளவை 4 நாட்களாக குறைக்க முடியும் என்று இந்த மருந்தை கொடுக்கும் பொழுது கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது இந்த இன்க்ரீஸ் அந்த ஒருவர் குணமாகின்ற விகிதத்தை அதிகப்படுத்துவதாக அறியப்படுத்தப்பட்டுள்ளது ஒன்று. ஆனால் இதில் இந்த மருந்து பாவிப்பதனால் உயிரிழப்புகளில் இருந்து குறைவான உயிரிழப்புகள் ஏற்படும் என்று இன்னும் தரவுகள் கூறவில்லை. ஆனால் நிச்சயமாக ஒருவருக்கு எவ்வளவு தூரம் அந்த கோவிட்லிருந்து குணமாக்கக்கூடிய அந்த வேகம் அதிகரிக்கலாம் என்று இந்த மருத்தை பாவிக்கக்கூடிய தற்போது இந்தியாவிலே காணப்படுகிறது. இலங்கையிலும் இது வந்திருக்கிறதாக அறியப்பட்டுள்ளது. இந்தியாவிலே நல்லபடியாக பாவிக்கிறார்கள் இதனை. இரண்டாவதாக ஒரு ஸ்டிராய்டு என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்து, அந்த டெக்ஸாமெத்தசோன் என்று சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் இந்த கோவிட் ஒருவருடைய உடம்புக்கு தாக்கும் பொழுது அந்த உடம்பு அந்த கோவிடுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு சக்தியை காண்பிக்கிறது. அந்த எதிர்ப்பு சக்தியை நாங்கள் குறைக்க வேண்டும். அந்த எதிர்ப்பு சக்தியின் பக்க விளைவாகத்தான் இறப்பு ஏற்படுகிறது. அதனை குறைத்து வைப்பதற்காக இந்த டெக்ஸாமெத்தசோன் தற்பொழுது உலக சுகாதார நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு மருந்துகளை விட வேறு எந்த மருந்துகளும் உலக சுகாதார நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் பல மருந்துகள் இன்னும் பரிசோதனையில் இருக்கின்றன. ஜப்பான் நாட்டிலே ஒரு மருந்து இருக்கின்றது, அமெரிக்காவிலே இன்னும் பரிசோதனையில் இருக்கின்றன, இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை. இன்னொரு 3 மாதம் 6 மாதம் கழித்து அங்கீகரிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் அதே சமயத்திலே தடுப்பூசிகள் தற்பொழுது பாவனைக்கு வர உள்ளதாக ஊடகங்களின் மூலமாகவும் நமது மருத்துவ தகவல் மூலமாக அறியப்படுகிறது. அது ஒரு நல்ல விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும். ரஷ்யாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது என்ன வகையான அந்த தடுப்பூசியா அல்லது சிகிச்சைகளுக்கான, அதை பற்றி கூறுங்கள். ரஷ்யாவிலே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு தடுப்பூசி வகை, ஸ்புட்னிக் 4 என்று சொல்லக்கூடிய ஒரு தடுப்பூசி தான் அது. ஆனால் இந்த தடுப்பூசி என்று சொல்லும் பொழுது நேர்களுக்கும் உங்களுக்கும் என்ன சொல்லுவான்னு சொன்னால், தடுப்பூசியானது ஒரு இலகுவாக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இன்று பார்த்தீர்களானால் உலகத்திலே எத்தனை கோடி HIV நோயாளர்கள் இருக்கிறார்கள், எத்தனை லட்சக்கணக்கானவர்கள் HIV வியாதியினால் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு வைரஸ் வியாதி. ஆனால் இன்னும் அந்த HIVக்கு தடுப்பூசி கண்டறியப்படவில்லை. ஹெப்படைட்டிஸ் C என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதி, அதாவது இந்த ஈரலை தாக்கக்கூடிய வியாதி. ஹெப்படைட்டிஸில் A, B, C என்று இருக்கிறது. A பிரச்சனை இல்லாம போயிடும், அதுவும் இப்போ தடுப்பூசி இருக்கு. Bக்கும் தடுப்பூசி இருக்கு. Cக்கு இன்னும் தடுப்பூசி கண்டறியப்படவில்லை. அதாவது இன்னும் பரிசோதனைகளில் இருக்கின்றது. அதாவது ஒரு தடுப்பூசியை
உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அதிலே பல கட்ட சோதனைகளை தாண்ட வேண்டும். அதாவது ஒருவருக்கு தடுப்பூசியை கொடுத்தால் அந்த தடுப்பூசியின் காரணமாக ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அவை உடனடியாக ஏற்படாது. அது 2 வருடம், 3 வருடம், 10 வருடம், 20 வருடம், 30 வருடம் கழித்து கூட ஒருவருக்கு பக்க விளைவு ஏற்படலாம். அதனை மருத்துவர்களாகிய நாங்கள் கணிப்பிட்ட பின்புதான் அந்த தடுப்பூசியை பொதுமக்களுடைய பாவனைக்காக விட வேண்டும். ஆகவே இந்த தடுப்பூசி முதலிலே இந்த நீங்களே எல்லாரும் பயாலஜியில் படிச்சிருப்போம், விலங்குகளுக்கு தான் முதலே நாங்கள் ஒரு பரிசோதனை செய்து பார்க்கறது. விலங்குகளுக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று சொன்னால் அதை மனிதருக்கு என்று சொன்னால் உடனடியாக நேரடியாக மனிதருக்கு கொடுக்க முடியாது. ஆனால் விலங்குகளிலே பரிசோதனை நடத்தப்படும். அதன் பின்பு மனிதர்களிடத்திலே குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் இந்த தடுப்பூசியை ஏற்றுவார்கள். ஏனென்று சொன்னால் அப்படி ஏதாவது பாரிய பக்க விளைவு ஏற்பட்டால் அந்த சில பேருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக இந்த வாலண்டியர்ஸ் என்று சொல்லக்கூடிய தானாக முன்வந்து தன்னார்வ பணியாளர்கள் அவர்களுக்காக கொடுக்கலாம். அதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் அடுத்ததாக இந்த phase 2 ஒரு குறிப்பிட்ட 1000 பேர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். 100லிருந்து 1000 பேர் வரைக்கும் அந்த ஒரு கொடுத்து அவர்களை தினமும் கண்காணித்து இந்த ஏதாவது பக்க விளைவு இருக்கின்றதா, அதே சமயத்திலே சரியான அளவிலே நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுகிறதா அவர்களுக்கு கொடுப்பது ஒன்று. அது கொடுக்கும் பொழுது பக்க விளைவு முதலாவது, 2வது நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்பட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தடுப்பூசி அதனுடைய வீரியம் குறைவாக இருக்கும் என்றுதான் கருத வேண்டும். அப்படியும் அதிலேயும் சரி வந்ததுன்னு சொன்னால் சில பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, குறிப்பாக இப்பொழுது பாருங்கள், இந்த இங்கிலாந்து நாட்டிலே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூடிய தடுப்பூசியானது மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ICMR இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் தடுப்பூசி இந்த ரெண்டும் மற்றது அமெரிக்காவிலும் இருக்கிறேன். அவையெல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி எல்லாம் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தற்பொழுது கொடுக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்தந்த நாடுகளின் ஊடாக அந்தந்த மருத்துவ கவுன்சில்களின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், அதே சமயத்திலே அது எந்தளவு தூரம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அந்த தடுப்பூசிகளை தயாரிக்கின்ற நிறுவனங்களுடைய கடமையாகும். அப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே தான் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், போன 2 கிழமைக்கு முதல் அந்த இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு தடுப்பூசியை திடீரென்று நிறுத்தி வைத்திருந்தார்கள், ஒருவருக்கு பக்க விளைவு ஏற்பட்டது என்று சொல்லி. ஆனால் அதன் பின்பு அந்த பக்க விளைவு தடுப்பூசியினால் ஏற்படவில்லை. அது அந்த பிள்ளை குதித்து விளையாடும் போது ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டது என்று அறிந்த பின்பு தடுப்பூசியினுடைய பரிசோதனைகளை மேலும் மேற்கொண்டுள்ளார்கள். அப்படியெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு சரியான முறையிலே இந்த பொதுமக்களுக்கு, மனிதர்களுக்கு இந்த தடுப்பூசியினால் எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படாது என்று மருத்துவர்கள் முடிவு பண்ண பிறகு தான் உலக சுகாதார நிறுவனம் இதனை பொதுமக்களுடைய பாவனைக்காக அறிமுகப்படுத்தும். அதாவது இப்பொழுது இருக்கின்ற நிலையிலே ரஷ்யாவை சேர்ந்த வேக்சின் இதனை பொதுமக்களுடைய பாவனைக்காக அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். ஆனால் அவை இந்த phase 3 ட்ரையலுக்கு போகவில்லை. அதை ஒரு ஸ்கிப் பண்ணி போட்டு எடுத்திருக்கணும். ஆனால் இன்னும் அந்த phase 3 ட்ரையல் போயின்னு இருக்குது. அதே சமயத்திலே பொதுமக்களுக்கும் கொடுக்கிறார்கள். அது உண்மையிலேயே பார்த்தீர்களால் அது உண்மையிலே phase 3 ட்ரையலில் இருக்கிற ஒரு தடுப்பூசி தான் அது. அதே சமயத்திலே UAE இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சருக்கு கூட UAE தடுப்பூசி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த phase 2 முடிந்தாலே phase 3 போகேக்க ஓரளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இது இன்னும் பிரச்சனை ஆகாது. ஏன்னா ஆயிரக்கணக்கில் கொடுக்க ஆகாதென்ற ஒரு நம்பிக்கையிலே எல்லாரும் எடுக்கிறார்கள். ஆனால் ஒரு மருத்துவராக நான் என்ன சொல்ல விளைவுகிறேன் என்றால், நம்பிக்கையிலே தான் வாழ்க்கையும் இருக்கின்றது. இன்னும் இப்படி ஒரு உலகத்திலே இந்த கொரோனா இது ஒரு பேண்டமிக்காக வரும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த தடுப்பூசியிலே இருக்கின்ற முன்னேற்றமானது மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தளவிலே ஊடகங்களின் மூலமாகவும் மருத்துவ நூல்களின் மூலமாகவும் அறிந்த அளவிலே இன்னும் 2-3 மாதங்களிலே முதலாவது தடுப்பூசி பொதுமக்களுடைய பாவனைக்காக வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் வந்த பின்பும் எல்லாருக்கும் கிடைக்காது. ஏனென்று சொன்னால் இப்போ அமெரிக்காவில் பார்த்தீர்களானால் தற்பொழுது அந்த கோவிட் யாருக்கு கூட இருக்குன்னு சொன்னால் அந்த இள வயதினர்களுக்கு கூட இருக்குது. ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் இல்லை.
ஏன்னா ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். இப்போ இந்த கோவிட் வந்தால் எல்லாருக்கும் இறப்பு ஏற்படுவது இல்லை. 85% அவர்களுக்கு கோவிட் வந்திருக்கிறது கூட தெரியாது. அப்படியான ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த தடுப்பூசி முதலில் யாருக்கு கொடுப்போம் என்று சொன்னால் வயது முதிர்ந்தவர்களுக்கு. அதே சமயத்தில் என்று சொன்னால் மற்றது வந்து ஏதாவது கோமோபிட், சக்கரை வியாதி, நீரிழிவு வியாதி இருப்பவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் சிறுநீரக அல்லது அவய மாற்று சத்திர சிகிச்சை செய்தவர்கள், அவர்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் பொழுது வைரஸின் தாக்கம் அதிகமாக இருக்கும். மற்றும் பொது சுகாதார எங்களோட ஃபர்ஸ்ட் லைன் இப்போ டாக்டர்ஸ், நர்சஸ், ஃபோர்ஸஸ் அப்படியானவர்கள், அதாவது சுகாதாரத்துறையிலே முன்னின்று பணியாற்றுபவர்களுக்கு தான் இந்த தடுப்பூசியை முதலிலே கொடுக்க வேண்டும். மற்றும் குழந்தைகளுக்கு. அப்படி அவர்களை பாதுகாக்கின்ற இடத்திலே இளவயதினர்களுக்கு வந்து பெருசாக பிரச்சனை ஏற்படாது. அதே சமயத்தில் உலகத்தில் இருக்கிறபடியே அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொன்னால் இப்போ ஒரு 25-30% கொடுத்தாலே இந்த வைரஸ் ஒருவரிலிருந்து ஒருவருக்கு போகின்ற அந்த இது வந்து குறைவாக இருக்கும். ஆகவே எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இன்னொரு 3 மாசத்துல கிடைக்கும் என்று தான் நம்புகிறேன். கிடைக்கக்கூடியது. இவ்வளவு நேரமும் நீங்கள் விளக்கம் சொல்கின்ற போது எனக்கு நீங்கள் பாவித்த ஒரு வார்த்தை பிரயோகத்தில் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. அது என்னவாக இருக்கும் என்பதாக. இந்த phase 1, phase 2, phase 3 என்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் இல்லையா? அது என்ன விளக்கம்? அதை பற்றி கூறுங்கள். அதாவது phase 1 வந்து சில மனிதர்களுக்கு மட்டும், அதாவது வந்து ஒரு முதலாவது வந்து விலங்குகளுக்கு செய்த பிறகு 1 அல்லது 2 பேருக்கு மட்டும்தான் கொடுப்பார்கள் phase 1க்கு. அதுக்கு பிறகு phase 2ல கொடுக்கறது வந்து இன்ஜெக்ஷனை வந்து ஒருவருக்கு அந்த உடம்பிலே செலுத்துவது. phase 2 என்று சொன்னால் சில 100 பேருக்கு கொடுப்பார்கள். குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே அவர்களுடைய நேரடி கண்காணிப்பிலே கொடுக்க வேண்டியது. phase 3 என்று சொன்னால் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பல நாடுகளிலே கொடுக்கலாம். இப்பொழுது அந்த இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வேக்சின் ஆனது, தடுப்பூசியானது அமெரிக்காவிலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், பிரேசிலிலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஆப்பிரிக்கா நாடுகளிலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அது கொடுக்கிறது வந்து அந்த எந்த நாடுகளிலே அதிகமாக இந்த கோவிட் இருக்குன்றதோ அந்த நாடுகளிலே தான் கொடுத்ததை பரிசோதனை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் கோவிட் இப்ப இலங்கையில கொடுத்து போட்டு பார்த்தா அது எந்த அளவு எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இலங்கையில கோவிட் இல்லை. அதாவது வந்து உங்களுக்கு கோவிட் அதிகமாக தாக்கம் இருக்கின்ற நாடுகளிலே கொடுக்கும் பொழுதுதான் அதனை விரைவாக அறியக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப ஏன் டாக்டர் இலங்கையில இன்னும் ஒருவரும் பரிசோதனை செய்ய இல்லை என்று கேட்கலாம். நீங்கள் அது செய்யறதுக்கு வந்து கோவிட் இருக்கணும். கோவிட் இருக்கு, இல்லாட்டி இவங்க ஆர்டிஃபிஷியலாக அது ஒரு நோயை உண்டாக்கி பார்க்க இல்லாது. ஸோ அப்படி இருக்கின்ற நாடுகள். ஆகவே அது பல ஆயிரக்கணக்கான மனிதர்களிடையே செய்யும் பொழுது அவர் எந்த தாக்கமும் ஏற்படாத இடத்திலே phase 3 முடிஞ்சோடனே பொதுமக்களுடைய பாவிக்கணுக்காக விடலாம். ஆமாம் டாக்டர். அதேவேளை இந்த கேள்வியை நான் கேட்டே ஆக வேண்டும். இது பொதுவாக அனைவருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமாக தான் இருக்கின்றது. என்னவென்றால் எங்களுடைய மரபணுக்கள் இந்த COVID-19 தொற்றிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கு அல்லது அந்த தொற்றுக்கு ஆளாவதற்கு காரணமாக இருக்கின்றதா? ஏனென்றால் இந்த மரபணுக்கள் சார்ந்த வதந்திகள் அல்லது பல கதைகளையும் நாங்கள் கேட்கின்றோம், நம்புகின்றோம். அதற்கு இலங்கையில் COVID-19 பரவல் பெரிய அளவில் இல்லை என்பது கூட ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஆகவே இது பற்றி உங்களுடைய விளக்கம்? இது ஒரு நல்ல கேள்வி. தற்பொழுது இந்த COVID-19 ஒரு மனிதருக்கு ஏற்படும் பொழுது தரவுகளின் மூலமாக நான் சொல்லுகின்றேன், ஒருவருக்கு O பாசிட்டிவ் இருக்கிறார்களுக்கு வந்து அந்த இது வந்து குறைவாக இருக்கும், தாக்கம் குறைவாக இருக்கும். அடுத்தது வந்து உடல் பருமன் அதிகமாக இருப்பவர்களுக்கு இந்த தாக்கம் அதிகமாக இருக்கும். சரியா? அடுத்தது வந்து ஆண்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்படியெல்லாம் இப்போ தரவுகள் இருக்குது. மற்றது இன்னொரு சில ஒரு இரத்த அணு, அந்த ஒரு உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சில இரத்த அணுக்களுடைய அமைப்பின் மூலமாகவும் அந்த உடம்பிலே ஒருவருக்கு தாக்கத்தின் அதிகம் ஏற்படலாம். மற்றது வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி, விட்டமின் ஏபிசிடி என்று இருக்கின்றது. டி வந்து குறைவாக இருப்பவர்களுக்கும் இந்த இது கோவிடுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஜிங்க் உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரு அந்த விட்டமின் என்று சொல்லுவோம். விட்டமின்ல வந்து இன்னொரு இது இருக்கு, இந்த தாது பொருள் ஜிங்குடைய அளவு உடம்பிலே குறைவாக இருப்பவர்களுக்கும் இந்த நோயுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இதை கேட்டீங்கன்னா இலங்கையை பாருங்கள். இலங்கையை எடுத்துக்கொண்டால், இலங்கை இந்தியா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால், ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற பிரச்சனை வேறு, எமது நாட்டில் இருக்கிற பிரச்சனை. இந்தியாவில் வந்து அவர்களுக்கு தாக்கம் குறைவாக இருக்கின்றது, ஆனால் அங்கே இருக்கிற மருத்துவ வசதிகள் குறைவாக இல்லாத காரணத்தினால் தான் அது அதிகமாக இருக்கிறது. இப்போ இலங்கை எடுத்துக்கொண்டீர்களானால் நாங்கள் இலங்கையிலே உடல் பருமனாதவர்கள் அதிகமாக இல்லை.
ஒரு விஷயம். மற்றது வந்து இந்த பிளட் குரூப் இருக்கின்ற ஆக்கள் கூட எமது நாட்டிலே அதுக்கு இந்த கோவிட் வராமல் இருப்பதற்கு சாதகமான ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். மற்றும் இந்த நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் எல்லாம் இப்போ அமெரிக்கா வெளிநாடுகளே ஐரோப்பிய நாடுகளே பார்த்தீங்கன்னா இந்த கேர் ஹோம்ஸ் என்று சொல்லக்கூடிய அங்கே எல்லாம் இங்கே வந்து நாங்கள் இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ் வந்து இங்கே குறையத்தான் இருக்கின்றது. அங்கே வந்து அதிகமானவர்கள், அதாவது 70 வயதுக்கு அதிகமானவர்கள் அங்கே நிறைய பேர் இருக்கு. 70, 80, 90, 100 வயது உள்ளவர்கள் கூட அங்கே வாழ்கின்றார்கள். அதிகமானவர்கள் வாழ்கிறார்கள். எல்டர்லி பாப்புலேஷன் இஸ் ஹை. அங்கே இலங்கை எமது நாடுகளை பொறுத்தளவிலே இந்த வயதானவர்கள் குறைவு. எமது அவரேஜ் ஒரு ஆணுக்கு வந்து வயது வந்து 75 வயது, ஒரு பெண்ணுக்கு 77 வயது என்று கணிப்பட்டார்கள். ஆகவே எமது நாட்டை சூழ உள்ள நாடுகளிலே வயதானவர்களுடைய எண்ணிக்கை, அந்த வயது கூடினவர்கள் எண்ணிக்கை குறைவு. அதனால் இந்த மரணத்தின் அளவும் குறைவு, அதே சமயத்திலே தாக்கமும் குறைவு. அதாவது இளவயதினருக்கு ஏற்படும் பொழுது அந்த தாக்கம் ஏற்படுவது அறிகுறிகள் கூட தெரியாத நிலை ஏற்படும். அது ஒன்று. அடுத்ததாக இந்த கோவிட் வைரஸிலே கூட சில மரபணு மாற்றங்கள் ஏற்படும். அந்த மியூட்டேஷன் இருக்குது. அது வந்து இப்போ அமெரிக்காவில் இத்தாலியிலே இது தாக்கக்கூடிய வைரஸும் இங்கே அந்த வைரஸுடைய அந்த மரபணுவும் இங்கே இருக்கிற சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதனால் தாக்கத்தின் அளவு குறைவாக இருக்கின்றது. அதற்காக நாங்கள் இலங்கையிலே ஒன்றும் வராது என்று குறிப்பிடுவதற்கு இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் தான். அதாவது வந்து ஒரு தரவுகள். இப்படியெல்லாம் நாங்கள் எம்மை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் அதாவது இதற்கு என்னை பொறுத்தவரை இந்த தரவுகளை எல்லாத்தையும் விடுத்து இந்த கோவிடை வெற்றி கொள்வதற்கு பொதுமக்களும் அரசாங்கமும் வழங்கி ஒத்துழைப்பு என்றுதான் கூற வேண்டும். தவிர இதுக்கு தரவுகள் எல்லாம் இப்பொழுது வெளிவட்டு கொண்டிருக்கின்றன. அந்த சமயத்திலே இப்படி இதெல்லாம் இருக்கின்ற ஒருத்தருக்குமே தெரியாது. நாங்கள் எம்மை கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தோம். அதன் காரணமாக இன்று ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக. ஆகவே எங்களுடைய முப்படையினர், அதே போன்ற அரசாங்கம், ஜனாதிபதி உட்பட அரசாங்கம், மக்களுடைய ஒத்துழைப்பு, இப்படி அனைவரும் கூடி நாங்கள் எடுத்துக்கொண்ட உடனடி நடவடிக்கைகளும் அந்த விழிப்புணர்வும் எங்களை முடிந்தளவு விரைவாக அந்த பிரச்சனைக்குள் இருந்து வெளிக்கொண்டு வந்திருந்தது. ஆகவே இப்போது நாங்கள் ஆசுவாசமாக இருந்து அதை பற்றி பேசுகின்ற அளவுக்கு வந்திருக்கின்றோம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருந்தாலும் இந்த அலட்சியம் என்ற அந்த மனநிலைக்குள் செல்லாமல் முடிந்த அளவிற்கு நாங்கள் அது பற்றியதான விழிப்புணர்வு, ஏனென்றால் அண்டைய நாடுகளில் கூட இப்போது வரை அந்த COVID-19 தொற்று என்பது தீவிரமாக இருக்கின்றது காரணத்தினால் நாங்கள் கரையோர உறவுகளாக இருக்கின்றோம், ஒரு தீவாக இருக்கின்றோம். முடிந்த அளவுக்கு எங்களை நாங்கள் இன்னமும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எங்களிடம் இருக்கின்றது. ஆகவே இப்படியான ஒரு கலந்துரையாடலில் இணைந்து கொண்டு இது சார்ந்த பல விடயங்களையும் பேசிக்கொண்டே இருக்க முடியும் என்ற அளவுக்கு இங்கு விடயங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த கலந்துரையாடலை நாங்கள் இவ்வளவுத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது நேர காரணமாக. ஆகவே எங்களோடு இணைந்து கொண்டிருந்த டாக்டர் தியாகராஜா இறைவன் அவர்களுக்கு நிகழ்ச்சி குழுமம் சார்பாக இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். நன்றி டாக்டர். நன்றி.